பிறனில் விளையாமை. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத் தரம்பொருள் கண்டார் கணில். பிறன் மனைவியிடத்து விருப்பம் கொள்ளும் அறியாமை உலகில் அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடம் இல்லை. அரண்கடை நின்றாருளெல்லாம் பிறன்கடை நின்றாரிற் பேதையாரில். பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீய வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள். விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனேயாவான். எனைத் துணை ஆராயினும் எண்ணான் தினை துணையும் நேரான் பிறனில் புகழ். பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும். எளிதென எல்லிறப்பான் எய்தும் எஞ்ஞான்றும் வெளியாது நிற்கும் பழி. எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிறப்பான் கண். பிறன் மனைவியிடம் முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை. அரண் இயலான் இல்வாழ்வன் என்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன். பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான்.